ஒரு பையன் படிக்க முடியல, ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு பிழைக்கலான்னு சொல்லி ஒரு 10 முட்டை பாக்ஸை எடுத்துக்கிட்டு முதலாளிகிட்ட எடுத்து வச்சு சைக்கிளில் கட்டிக்கிட்டு பயணம் பண்ணுறான் கடைகளுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஒரு டேர்னிங்கில் ஒரு ஸ்கூட்டரை இடித்து கையில் சாஞ்சிடுறான். அதிலிருந்து 1000 முட்டைகளும் உடஞ்சி போகுது. அதில் ஒருத்தன் நம்மால் செல்லில் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறான், வீட்டில் போட வேண்டிய ஆம்லெட்டு ரோட்டில் போட்டு விட்டான்னு. ஏன்னா அவனுக்கு அது ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குது. இந்த பையன் அழுவுது. சுற்றி 50 பேர் 60 பேர் வேடிக்கை பார்க்குறான், ஐயோ ஐயோன்னு. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரியவர் வராரு, ஸ்கூட்டர் ஓரமாக நிறுத்திட்டு எட்டி பார்க்குறாரு என்னான்னு. இந்த பையன் அம்போன்னு உக்காந்துங்கிறான். தட்டி கொடுத்தார், கவலைப்படாத தம்பி, இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவது இயற்கை, எழுந்துரு அப்படின்னு கையில் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, போ வச்சுக்கோ அப்படின்னு, உன்னுடைய நஷ்டத்தில் நான் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன் வச்சுக்கோன்ட்டார். இதை பார்த்ததுமே 50 பேருக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானம் நமக்கு வரல பற்றியாடான்னு ஆளாளுக்கு 50 எடுத்து கொடுத்தோம். 1250 ரூபா சேர்ந்து போச்சு. அசல் விலையே 1000 ரூபா தான். 250 கூடவே கிடச்சி போச்சு. கடைசியில் ஒரு பெரியவர் ஒரு 20 ரூபா நோட்டு, என் சக்திக்கு இவ்வளோதான்பா இருக்குதுன்னு கொடுத்து, ஆனால் ஒன்று தம்பி, நீ சின்ன பிள்ளையாகிற, வருங்காலத்தில் ஒருத்தரை நினைக்கணும் நன்றியோடன்னா, இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து உன்னை காப்பாற்றினான் பற்றியான். முதல்ல ஒரு ஆள் 100 ரூபா கொடுத்தானே, அவன் தாயா உன்னை முதலாளிகிட்ட இருந்து காப்பாற்றினான்னா. இல்லை சாமி, அவர் தான் என் முதலாளின்னா. நான் அவர் கடையிலேருந்து தான் எடுத்துன்னு வந்துக்கிறான். அவர் தான் பார்த்துட்டு, நான் என்ன கேட்குறேங்க, அவனை ஒரு 4 சாத்தியிருந்தான்னு வச்சுங்க, அவ்வளோ நஷ்டம். மைனஸை ப்ளஸ் ஆக்கிற முறை தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்பது அந்த அனுபவம் தருகிற மிகப்பெரிய பாடம். இல்லை, பெரிய விஷயம் சார் இது.